சார் கரூர் முரளி சார், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி சார். சார், மத்திய அமைச்சராக திரு பியூஷ் கோயல் இப்போ இருக்கிறாரு. பியூஷ் கோயல் பவர் மினிஸ்டராக இருந்த போது சார் இந்த உதய் மின் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க சார். அப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களையும் பார்த்து இந்த திட்டம் சம்பந்தமா பேசிட்டேன். ஆனா ஜெயலலிதாவை மட்டும் என்னால பார்க்க அப்பாயின்மெண்ட் கூட எனக்கு கிடைக்க மாட்டாங்குதுன்னாரு சார். இதுதான் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக மத்திய அரசாங்கத்தில் இருந்த நிலைமை தமிழ்நாடு குறித்தான இது சார். இந்த அரசு, தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி மூலமாக முறைப்படியான ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. நாங்க PM ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்துல MOUல சைன் பண்றது சார். நல்லா புரிஞ்சுக்கங்க சார், நீங்க MOU மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்து போடுறதுக்கு சார் அந்த திட்டத்துல என்ன நாங்க ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். நீங்க ரொம்ப சட்டப்பூர்வமான முறையில் நீங்க போனீங்க. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா சார், நாங்க பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. ADMK பீரியட்ல நிலைமை எப்படி இருந்ததுன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்காம இருந்தது. இங்க என்ன சார் பலவீனமா இருக்கு? தலைமை பலவீனமா இருக்கா, கவர்மெண்ட் பலவீனமா இருக்கா? எங்கள் அரசாங்கம் என்றுமே பலவீனமான அரசாங்கம் அல்ல. சட்டத்தை மதிக்கக்கூடியவர் எங்கள் தலைவர். நாங்கள் சிவதாஸ் மீனா அவர்களுடைய அவர்களுடைய ஒப்புதல்படி ஒரு குழு அமைத்து குழுவிலே கொடுக்கப்பட்ட அறிக்கையின்படி நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் என்று சொல்லிவிட்டோம். அவர்கள் நிதி தர மாட்டேன் என்று சொல்கிறார்கள். நிதி தராமல் இருக்குவேன் என்று அவர்கள் சொன்னால் நிதியை நாங்கள் வாங்காமல் விட மாட்டோம். ஏனென்றால் அரசியல் சாசன சட்டம் 254 படி நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேறினால்தான் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் நிதியை தடுக்க முடியும். ஆனால் இது நாடாளுமன்றத்தில் நிறைவேறப்படாத ஒரு சட்டம். அவர்கள் எங்களுக்கு நிதியை கொடுத்துதான் தீர வேண்டும். நிதியை பெறுவதற்கு நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்லுவோம். ஆனால் அவர்கள் வாய்ச்சபடால் அடிக்கிறார்களே தவிர, ஒன்றிய அமைச்சர்கள் நாங்க தரமாட்டோம்னு சொல்றாங்களே தவிர எழுத்துப்பூர்வமா தர சொல்லுங்க பாக்கலாம். நாங்க PM ஸ்ரீ திட்டத்துல நாங்க 2152 கோடி ரூபாயை தரமாட்டோன்னு சொல்லி கடிதம் கொடுப்பதற்கு அவர்கள் தயாரா என்றால் கண்டிப்பாக தயாராக இல்லை. ஏனென்று கேட்டால் நாங்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டுவோம். நீதிமன்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்திற்கு தக்க பாடத்தை போட்டுவோம். நாகராஜ் அவர்கள் பேசுற பொழுது திராவிட நாடு கோரிக்கை என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. எங்கள் அண்ணா சொன்னார், சீனா இந்தியாவின் இடையெடுத்து வந்த பொழுது எங்கள் அண்ணா அழகாக சொன்னார், நான் தனிநாடு கேட்கிறேன், யாரிடம் கேட்பது? வேறுவிடம் கேட்பது இல்லை, சீனாவிடம் கேட்பதா? தம்பி, வீடு இருந்தால்தான் நாடு இருந்தால்தான் கொள்கை. நான் திராவிட நாட்டு கொள்கையை ஒத்தி வைக்கிறேன் என்று சொன்னவர் எங்கள் அறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள். அப்படி என்றால் நாகராஜ் நாங்க திராவிட நாடு கேட்கணும்னு ஆசைப்படுறாரா? நாங்க திராவிட நாடு கேட்கணும்னு ஆசைப்படுறாரா? அதனாலதான் ஒன்றிய அமைச்சர் எங்களுக்கு நிதி தர மாட்டேன்னு சொல்றாரா? எங்க தமிழ்நாட்டில் இருந்த நீங்க 2013 இருந்து 14, 2023 இருந்து 24 6,23,000 கோடி ரூபாயை நீங்க வாரி சுருட்டிட்டு போயிருக்கீங்களே. போன வருஷம் கூட 11,594 கோடி ரூபாயை நீங்க வாரி சுருட்டிட்டு போயிருக்கீங்களே. இத்தனை வரி பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு எங்க தமிழ்நாட்டை வஞ்சிப்பதுதான் உங்கள் நோக்கம் என்று சொன்னால் அண்ணன் நாகராஜுக்கு சொல்லுகிறேன், மும்மொழி திட்டத்தின் கொண்டு வந்து எங்கள் தமிழ்நாட்டையும் இந்த நாட்டில் முட்டாள் மாநிலமாக ஆக்கிவிடாதீர்கள். மும்மொழி திட்டம் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். பீகாரினுடைய நிலை என்பதை யோசித்து பாருங்கள். தமிழ்நாடு இருமொழி கொள்கை திட்டத்தின் மூலமாக வளர்ச்சியினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறது. கல்வியாக இருந்தாலும் சுகாதாரமாக இருந்தாலும் எல்லா துறையிலும் முன்னேற்றத்தில் இருக்கிறது. உயர்கல்வி துறையில் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே அதிகம் படித்த மாணவிகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று பெயரை பெற்றுள்ளோம். அது மட்டுமல்ல, நிதி ஆயோக்கு மட்டும் தேசிய அளவு சராசரியில் பல்வேறு துறையில் தமிழ்நாடு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், மும்மொழி திட்டம் என்பது மோசடி திட்டம். மும்மொழி திட்டம் என்பது மோசடி திட்டம். இருமொழி திட்டம் என்பது எங்கள் இன்ப திட்டம். ஒரு மொழி திட்டம் என்பது எங்கள் உயிர் திட்டம். ஆகவே மோசடி திட்டத்தை திமுகவும் தமிழ்நாடும் ஏற்றுக்கொள்ளாது. தமிழ்நாடு ஓரணியில் இருக்கும். அதற்கு காரணம் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் நாளை ஒரு அணியில் திரள இருக்கிறார்கள். அந்த அச்சம் தான் பிஜேபிக்கு வந்திருக்கிறது.